You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தை, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நீங்க இதற்கு முன்பு பேசின வார்த்தைகளை கூட நீங்க பாருங்க, இதே போலதான் வரும். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த முறை இந்த வார்த்தைகளை சொல்ல ஏவப்பட்டேன். என்ன, எதை பார்க்கும்படி கிட்ட வருகிறார் என்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்ன, மோசே ஒரு தேவ மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்துல இருக்காங்க. அவர்கள் பலுகி பெருகி இருக்காங்க. ஒரு திரள் கூட்டமாய் மாறி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் தேவ திட்டம் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய கானான் தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வாக்கு. அப்பொழுது யார் அவர்களை அழைத்து வருவது, தலைமை பொறுப்பு யார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த மோசேயினுடைய அழைப்பு ஆயத்தம் தேவை. அழைக்கப்படுதல், ஆயத்தம் தேவை. ஆண்டவர் இப்ப ஆயத்தப்படுத்துகிறார். மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய இத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து வந்தான். வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் வரைக்கும். இப்ப மோசே என்ன பண்றாரு, ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன். ஆடுகள் தன்மைகள் தெரியும், எங்க கொண்டு போகணும், என்ன செய்யணும் என்ற பயிற்சியை பின்னாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தவும், அவர்களுக்காக ஆலோசனை சொல்லவும், தேவ திட்டத்தில் நடத்துவதற்காக தேவன் முன்ன ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் இடைபடுகிறார். பிரியமானவர்களே, பொறுப்புள்ளவர்களுக்கு தான் மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்படும். மோசே ஏற்கனவே ஒரு ஆயத்தம், ஒரு பார சுமைகள், ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த மோசேக்கு மீண்டும் ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் வருகிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். என்ன செய்கிறார் பாருங்கள். தூதனானவர் ஆண்டவர் இயேசு ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். மனுஷர்கள் அவங்க வேலையை செய்யறாங்க, தேவன் அவர் வேலையை செய்கிறார். தேவனுடைய தொடுதல் வித்தியாசமானது, தேவனுடைய இடைப்படுதல் வித்தியாசமானது. தேவன் அக்கினி சுவாலையிலிருந்து நின்று, நெருப்புக்குள்ள நின்று, அது எப்படி முடியும்? அதான் தேவன். மனுஷங்க அப்படியெல்லாம் நிக்க முடியாது. தரிசனமாகிறார், தன்னை காண்பிக்கிறார். அப்பொழுது மோசே உற்று பார்க்கிறார். என்ன அது புதுசா தெரியுது, நான் வரும்போது இந்த அனுபவம் இல்லையே, நான் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கும் போது இந்த அனுபவம் இல்லை, இதை பார்க்கவே இல்லையே, என்ன இது வித்தியாசமா இருக்கு. உற்று பார்க்கிறார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எப்படி முடியும்? நெருப்பு போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஜுவாலை நடுவிலே ஆண்டோடைய காரியம் இருக்கு. ஆனா அது வெந்து போகல.
அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இதுல ஏதோ ஒண்ணு நடக்குது, கிட்ட போய் பார்க்கலாம் என தைரியம் பாருங்க. ஏன்னா அவர் கண்டிப்பா பயப்படுற அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கிட்ட போனார், அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று விசுவாசித்தார். தேவன் நடத்துகிற விதம் பாருங்கள். திடீரென்று ஒரு காரியத்தை செய்யவில்லை. எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? அழைப்புக்காக தேவன் மோசேயை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஈஸியா அந்த மோசேன்னு சொல்லிடுவாங்க. அவன் என்ன கோபப்பட்டான்னு சொல்லிடுவாங்க. அவன் என்ன கோலினால் அடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. நியாயமாய் இருந்தாலும் ஆயத்தம் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற வேளையில், கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஒரு நல்லதை பார்க்கணும். ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்துற விதம் பாருங்கள். வேற யாராவது இருந்தா இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஓடி ஒளிஞ்சிருக்கணும், பயந்து இருக்கணும். ஏன்னா உள்ளத்துல ஒரு நடுக்கம் வந்திருக்கும். ஆனா இங்க இருக்கிறது தேவ பிரசன்னம். உலகை படைத்த தேவன், எல்லா மனுஷர்களை படைத்த தேவன், ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக நடத்துதல் வரும்போது அங்க பயம் ஏது, அச்சம் ஏது? தைரியமா கிட்ட வந்து பார்த்தார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் பேசுகிறார். தேவன் இப்பொழுது பேசுகிறார். என்ன? மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அதன் பிறகு அவர் என்ன செய்யணும், எப்படி ஆயத்தப்படணும் என்கிற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நாட்கள் வரும்போது இப்படி வரிசையாய் படித்தால் அநேக விஷயங்களை கண்டுகொள்ள முடியும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. தேவனுக்காய் வாழ, தேவனுக்காய் ஓட, தேவனுக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்ய. இங்க மோசையை ஆயத்தப்படுத்துவது, ஆடு மேய்த்த மோசையை ஆயத்தப்படுத்துவது எதற்கு? திரள் கூட்டத்தின் விடுதலைக்கு. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வது என்ன? உங்களை கொண்டு ஆண்டவர் திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறார். இந்த ஆயத்தத்தை போல நீங்களும் இதை கேளுங்கள். உங்களை தேவன் பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த அருமை வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மோசையோடு பேசி, மோசைக்கு ஆலோசனை சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரராய் மாற்றினதைப் போல இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான பிள்ளைகள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து காணப்பட, அழைப்பை உணர, ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.